வெல்கம் டு ஹெல்த் கேர் ஆயுர்வேதம். நாங்கள் முதல் பதிவில் பார்த்துருந்தோம். அடுத்ததாக உணவு மருந்து அடிப்படையில் உணவே மருந்து மருந்தே உணவுன்ற பேசிக் அடிப்படையை தான் நாங்கள் பார்க்க போகிறோம்னு சொல்லி இதில் என்ன சொல்ல வந்தோம்னு சொன்னால், எங்களோட ஒவ்வொரு மனிதனின் உடல் அமைப்பும் உருவாக்கப்பட்ட அடிப்படை என்னன்னு சொல்லி சித்த ஆயுர்வேத அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்குது என்றால், இது 5 வகையான எலிமெண்ட்ஸ், அதாவது உள்ளடக்கங்களை கொண்டது. நிலம், நீர், ஆகாயம், காற்று, நெருப்பு, அதாவது தீ. இந்த அடிப்படையில் இருக்கிறதால நாங்கள் உள்ளடக்கும் உணவுகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அதுவும் இந்த அடிப்படையை கூட்டி குறைக்கக்கூடியதாக, இந்த அடிப்படைகளை சமநிலைப்படுத்தக்கூடியதாகத்தான் எங்களுடைய உணவும் அடிப்படையில் அமைந்துள்ளது. இதனால் எங்களோட உணவும் எங்களோட உடல் கூறுகள், உடல் அமைப்பு, உடலில் ஒவ்வொரு விடயங்களும் சமநிலைப்படுத்தப்படுவதற்கு நாங்கள் எடுக்கும் உணவு ஒரு முக்கியமான காரணமாக அமைகின்றது. அது மட்டுமல்லாமல் எங்கள் உயிர்நாடியாக கருதப்படுவது வாதம், பித்தம், கஃபம் எனப்படும் 3 விதமான தாதுக்களின் அடிப்படையில் தான் எங்கள் உடல் அமைப்பு முழுமையாக முற்று பெறுகின்றது. அப்போ அந்த முழுமையடையும் அந்த வாதம், பித்தம், கஃபம் என்பவையும் இந்த 5 எலிமெண்ட்ஸ் நான் சொன்ன நிலம், நீர், காற்று, ஆகாயம், தீ இவற்றின் அடிப்படையில் தான் அவைகளும் சமநிலைப்படுத்தப்படுகின்றது. ஆகவே நாங்கள் உண்ணும் உணவு எங்களுடைய உடம்பில் எவ்விதமான மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது என்பதனை நாங்கள் சரிவர விளங்கி வைத்து கொண்டோமே ஆனால் நாங்கள் மருந்து இன்றி ஆரோக்கியமாக வாழ முடியும். அதனால தான் உணவே மருந்து, மருந்தே உணவு. அப்போ மருந்தாக உணவையே நாங்கள் மருந்தாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற வாசகமும் இதனுள் உள்ளடங்குகின்றது. இதையும் விட ஆழமான அர்த்தங்களையும் இதற்கு நாங்கள் இன்னும் தெளிவாக வழங்க முடியும். இதன் அடிப்படையில் அடுத்தது இதன் உணவினிலே கூறப்பட்ட அடுத்த முக்கியமான விடயம் பத்தியம். அப்போ இதை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், இந்த ஆயுர்வேத மருந்து பயன்படுத்தும் ஒவ்வொருவரும் முதலில் யோசிக்கக்கூடிய விடயம் என்னென்னு சொன்னால், இந்த பத்தியம். நாங்கள் ஆயுர்வேத மருந்து எடுத்தோம்னு சொன்னால் மருந்து பாவனைக்கு கட்டாயம் பத்தியம் இருக்க வேண்டும். சாப்பாடு நாங்கள் நினைத்தவாறு உண்ண முடியாது. அப்போ அது உணவு கட்டுப்பாடு கட்டாயம் இருக்கும் என்பது ஒரு விதமான அச்சநிலையை அவங்களுக்கு ஏற்படுத்துகிறது. நாங்கள் நினைத்தவாறு உணவு உண்ண முடியாது என்று. அதைவிட முக்கியமான விடயம் என்னவென்றால், நாங்கள் சாதாரணமாக டயபெட்டிக் என்று சொல்லக்கூடிய சீனி, ப்ரெஷர், அது போன்ற பல வியாதிகளை உடையவர்கள் தானாகவே, டயபெட்டிக் உடையவர்கள் சீனி அது சார்ந்த உணவு பதார்த்தங்களை அவாய்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ரெஷர் உள்ளவங்க உப்பு சார்ந்த உணவுகளை சாப்பிட மாட்டாங்க. சித்த ஆயுர்வேத கூறுவதும் இதே பேசிக் தான். அதாவது நாங்கள் எங்களுடைய உடம்புக்கு தேவையான முறையில் உணவுகளை வழங்க வேண்டும். அப்போ இதை தான் நாங்கள் பத்தியம் என்று சொல்லுவோம். பத்தியம் என்றால் அவர்கள் எடுக்கக்கூடிய உணவு வகைகள். அப்போ அது எதன் அடிப்படையில் இருக்கின்றது என்றால், ஒரு நோயாளியினுடைய